இலங்கையின் வரலாற்றில் சிங்கள மக்களின் இனப்பெருமிதம் பேசப்படும் போதெல்லாம் முதலில் முன்வைக்கப்படும் பெயர் துட்டகைமுனு. தமிழ் மன்னன் எல்லாளனை வீழ்த்திய வீரனாகவே அவர் கொண்டாடப்படுகின்றார். சிங்கள மக்களின் காவியத் தலைவனாக போற்றப்படும் இவரை பற்றி மகாவம்சம் புகழ்பாடுகின்றது. ஆனாலும் அதிகாரபூர்வ வரலாற்றுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நாட்டுப்புற கதைகள் வேறொரு உண்மையினை பேசுகின்றன. சிங்கள மக்களிடையே நிலவும் சில நாட்டுப்புற பாடல்களில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி உண்டு. துட்டகைமுனு 4 நாகக்கன்னிகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக அந்த பாடல்கள் கூறுகின்றன. இதனால் கோபமடைந்த நாகரசன் துட்டகைமுனுவை தீண்டியதாகவும் அதன் காரணமாகவே அவர் மரணமடைந்தார் என்பதும் அந்த நாட்டுப்புற பாடல்களின் கூற்று. தனது இனத்தின் காவியத் தலைவன் இப்படியொரு இழிவான செயலால் மரணமடைந்தார் என்பதை சிங்கள சமூகம் வெளிப்படையாகச் சொல்ல தயாரில்லை என்பதே கசப்பான உண்மை. வரலாறு என்பது வெறும் வெற்றி கதைகள் மட்டுமல்ல, மறைக்கப்பட்ட வடுக்களம்தான்.